வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி தினமும் ஒரு கருத்து சேனலில் அர்த்தமற்ற சடங்கு என்ற தலைப்பில் ஒரு சின்ன கதையை பார்க்கலாம். பார்வையற்றவன் இருட்டில் வெளியே புறப்பட்டான். நண்பன் அவனிடம் ஒரு விளக்கை கொடுத்தான். கண் தெரியாத எனக்கு இந்த விளக்கால் என்ன லாபம்? நண்பா, இது உன் கையில் இருந்தால் எதிரில் வருபவர்கள் உன் மீது மோதாமல் தவிர்ப்பார்கள். விளக்கை கையில் பிடித்துக்கொண்டு அவன் இருட்டில் நடந்தான். இருந்தபோதிலும் யாரோ ஒருவன் மீது மோதிக்கொண்டான். என் கையில் தான் விளக்கு இருக்கிறதே, கவனித்து வந்தால் என்ன என்று சற்றே கோபமாக கேட்டான். மோதியவன் சொன்னான், விளக்கு இருக்கிறது, ஆனால் சுடர் எப்போதோ அணைந்து விட்டிருக்கிறது நண்பா. விளக்கை அவன் கையில் வைத்திருந்தது அதன் வெளிச்சத்துக்காக. அது அணைந்து போன பின்னும் அதை பிடிப்பது அர்த்தமற்ற ஒரு சடங்காகிவிட்டது. ஏதோ ஒன்றின் நோக்கம் தேய்ந்து போய் அது வெறும் சடங்காக எப்போது மாறிப்போகிறதோ அதன் பின் அந்த செயலால் எந்த நன்மையும் வர வாய்ப்பில்லை. நம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நோக்கத்துடன் செய்த பல விஷயங்கள் அவற்றின் உண்மைத்தன்மை இழந்து வெறும் சடங்குகளாக தொடர்கின்றன. இப்படித்தான் நம் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருப்பதற்கு சில செயல்முறைகள் உருவாக்கப்பட்டன. அவற்றின் அடிப்படையை மறந்துவிட்டு தாத்தா பண்ணினார், அப்பா பண்ணினார் என்று தொடர்ந்து அவை வெறும் சடங்காகிவிட்டன. அவற்றின் நோக்கத்தை புரிந்து கொண்டு அவற்றை மறுபடியும் நமக்கு வழிகாட்டியாக மாற்றிக்கொள்ளும் அவசியம் வந்துவிட்டது. இல்லையென்றால் பார்வையற்றவன் சுமந்த விளக்கைப் போல அச்சடங்குகளால் நமக்கு வாழ்க்கைக்கு எந்த பயனும் இல்லை. ஆதலால் நம் வாழ்க்கையில் நாம் செய்யும் சில செயல்கள் அதை தெரிந்து கொண்டு செயல்படுவோமாக.